ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. மதுரா லீலை. ஜராசந்த யுத்தம். ஸ்ரீ சுகர் கூறியது: பரதசிரேஷ்டா, கம்சனுடைய பட்ட மகிஷிகள் அஸ்தி பிராப்தி என்ற இருவரும் பர்த்தா இறந்ததும் துக்கத்தில் ஆழ்ந்து தங்கள் தகப்பன் வீடு சென்றனர். மகத ராஜனான தங்கள் தகப்பன் ஜராசந்தனிடம் துக்கத்தில் ஆழ்ந்த அவர்கள் தங்கள் வைதவ்யத்திற்கு காரணத்தையெல்லாம் தெரிவித்தார்கள். ராஜன்னு விரும்பத்தகாத அச்செய்தியை கேட்டு அவன் கோபமும் வருத்தமும் அடைந்து பூமியில் யாதவ பூண்டே இல்லாமல் செய்யப்பெறும் முயற்சியை மேற்கொண்டான். 23 அக்ஷௌஹிணி சேனைகளால் சூழப்பெற்று யாதவர்களின் ராஜதானியாகிய மதுராபுரியை நாற்புறமும் முற்றுகையிட்டான். காரணத்துடன் மனித உருவெடுத்த நாராயணனாகிய கிருஷ்ண பகவான் பொங்கி வரும் சமுத்திரம் போன்ற அச்சேனையையும் அதனால் தகையப்பட்ட தனது பட்டணத்தையும் பயத்தால் நடுங்கும் தனது பிரஜைகளையும் பார்த்து அந்த தேச காலத்திற்கு இசைந்த வகையில் தனது அவதார பிரயோஜனத்தை பற்றி சிந்தித்தார். தனக்கு வசப்பட்ட அரசர்களின் சேனைகள் 23 அக்ஷௌஹிணிகள் காலாட்படை குதிரை தேர் யானைகளுடன் பூமிக்கு பாரமாயிருப்பதெல்லாம் ஜராசந்தனால் ஒன்று சேர்த்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இவற்றை அழிக்கப் போகிறேன். ஆனால் ஜராசந்தன் இப்போது கொள்ளத் தகுந்தவன் அல்ல. மறுபடியும் சேனைகளை சேர்த்து வரட்டும். பகவான் இவ்வாறு யோசிக்கும் பொழுது அதே க்ஷணத்தில் உபகரணங்களுடனும் சாரதியுடனும் கூடி சூரியன் போல் பிரகாசிக்கும் 2 தேர்கள் ஆகாயத்திலிருந்து தன் சமீபத்தில் இறங்கி வந்ததையும் அவற்றுடன் எதிர்பாராமல் வந்த தெய்வ சக்தி வாய்ந்த பழைய ஆயுதங்களையும் பார்த்து அப்போது கிருஷ்ணர் பலராமரிடம் பின்வருமாறு கூறினார்: பிரபுவே, அண்ணலே, உம்மால் காக்கப்பெற்ற யாதவர்களுக்கு வந்திருக்கும் விசனத்தை பாரும். இதோ உமக்கு தேர் வந்திருக்கிறது. உமக்கு பிரியமான ஆயுதங்களும் வந்திருக்கின்றன. அண்ணலே, தேரில் ஆரோகணித்து இந்த சத்ரு சேனையை முடித்து கட்டும். நமது பந்துக்களை விசனத்திலிருந்து கை தூக்கிவிடும். நல்லோர்க்கு நன்மை செய்யும் நமது அவதாரம் இதற்காகவே அன்றோ? ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் இவ்வாறு யோசித்து கவச்சம் பூண்டு தேரில் ஏறி சிறிய சேனையுடன் பட்டணத்திலிருந்து கிளம்பினார்கள். கொடிய யுத்தமும் தொடங்கிற்று. பயந்தவர்களுக்கு பயத்தை பெருக்கிக் கொண்டும் வீரர்களுக்கு பரஸ்பரம் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டும் 100 கணக்கான இரத்த ஓடைகள் போரில் ஓட ஆரம்பித்தன. அளவிட முடியாத பராக்கிரமமுடைய கிருஷ்ணரின் சகோதரரும் கொழுத்த சத்ருக்களை உலக்கையால் கொல்லுகிறவருமான பலராமரால் ஜராசந்தனால் வாளிக்கப்பட்டு சமுத்திரம் போல் கடக்க முடியாமல் பயங்கரமாகவும் அளவு கடந்ததாகவும் இருந்த சேனை அழிக்கப்பட்டது. ஐயனே, ஜெகதீஸ்வரர்களான வசுதேவ புத்திரர்களுக்கு அது கேவலம் விளையாட்டாக இருந்தது. தப்பி தேரில்லாமல் சென்ற மகா பலசாலியான ஜராசந்தனை பலராமர் தனது வீரியத்தால் சிங்கத்தை பிடிப்பது போல் பிடித்தார். எதிரி சேனைகளை அழித்த அந்த ஜராசந்தனை வருண பாசங்களாலும் மனித பாசங்களாலும் கட்டுவதை கண்ணுற்ற பகவான் அவனால் இன்னும் ஆக வேண்டியிருப்பதை எண்ணி அவனை விடுவித்தார். பிருகத் ரதனின் புத்திரனான ஜராசந்தன் சேனைகளெல்லாம் கொல்லப்பட்ட பின் கிருஷ்ணனால் அலட்சியமாய் விடப்பட்டு மனமுடைந்து மகத தேசம் சென்றான். அம்மகத தேசாதிபதி 17 தடவை முன்போலவே 23 அக்ஷௌஹிணி சேனைகளுடன் வந்து எதிர்த்து கிருஷ்ணனால் வாளிக்கப்பட்ட யாதவர்களுடன் போர் புரிந்தான். விருஷ்ணி குலத்து யாதவர்கள் கிருஷ்ணனுடைய பராக்கிரம பலத்தால் ஜராசந்தனுடைய சேனை அனைத்தையும் நாசம் செய்தனர். அவ்வரசன் தன் சேனா பலத்தை இழந்து தனது எதிரிகளால் விடப்பட்டு ஊர் சென்றான். 18வது யுத்தம் வருவதற்குள் இடையில் நாரதரால் அனுப்பப்பட்ட கால யவனன் என்ற வீரன் மதுரையில் தென்பட்டான். மனித உலகில் தன்னை எதிர்ப்பவனை காணாத அவன் விஷ்ணிகளை தனக்கு சமமானவர்கள் என்று கேள்விப்பட்டு 3 கோடி மிலேச்சர்களுடன் மதுரை சென்று முற்றுகையிட்டான். பலராமனுடன் கூடிய கிருஷ்ணன் அவனை பார்த்ததும் 2 பக்கங்களிலிருந்தும் பெரும் கஷ்டம் வந்துவிட்டதே. அந்தோ, இப்போது இந்த காலயவனன் நம்மை தகைக்கிறான். ஜராசந்தனும் இன்றோ நாளையோ மறுநாளோ வருவான். நாம் இருவரும் போர் புரியும் பொழுது வருவானாகில் பலம் மிகுந்த அவன் பந்துக்களை கொல்லுவான் அல்லது தனது பட்டணத்திற்கு கொண்டு போவான். ஆகையால் மனிதர்கள் அணுக முடியாத ஒரு கோட்டையை இப்பொழுதே கட்டுவோம். அங்கே பந்துக்களை கொண்டு போய் வைத்துவிட்டு கால யவனனை கொல்லுவோம்.
என்று இவ்வாறு மந்திராலோசனை செய்து பகவான் உடனே சமுத்திரத்தின் மத்தியில் 12 யோஜனை விஸ்தாரம் உள்ளதும் முழுதும் ஆச்சரியமானதும் ஆகிய நகரத்தை விஸ்வகர்மாவை கொண்டு நிர்மாணித்தார். ஸ்ரீ ஹரியான கிருஷ்ண பகவான் தனது யோக மகிமையால் எல்லா ஜனங்களையும் அங்கு கொண்டு போய் சேர்த்து பிரஜைகளை தான் பரிபாலிப்பதாய் ஒப்புக்கொண்ட பலராமரிடம் அனுமதி பெற்று தாமரை மாலையணிந்து நிராயுத பாணியாய் நகரத்தின் வாயிலிலிருந்து வெளிக்கிளம்பினார். சந்திரன் உதித்தாற்போல பட்டணத்திலிருந்து வெளிக்கிளம்புகிறவரும் கண்ணுக்கு இனியவரும் நீல வர்ணரும் மஞ்சட் பட்டாடை அணிந்தவரும் ஆகிய அவரை பார்த்து, ஸ்ரீவத்சத்தை அடையாளமாக உடையவன், 4 கைகளுள்ளவன், தாமரை கண்ணன், வனமாலை பூண்டவன், மிக அழகியவன் என்று நாரதரால் கூறப்பட்ட லட்சணங்களால் இந்த மனிதன்தான் வாசுதேவனாக இருக்க வேண்டும், வேறு ஒருவன் அல்ல. இவன் ஆயுதம் இல்லாதவன், கால்நடையாகவே வருகிறான். ஆகையால் ஆயுதம் இல்லாதவனாகவே இவனுடன் நான் போர் புரிவேன் என்று நிச்சயித்து கொண்டு அந்த காளையவனன் திரும்பி ஓடுகிறவரும் யோகிகளுக்கும் கூட அடைய முடியாதவருமான அவரை பிடிக்க விரும்பி பின்தொடர்ந்து ஓடினான். குறிப்பு: எட்டியும் எட்டாதிருப்பவன் பகவான். பாவியாகிய காளையவனனுக்கு அவர் எப்படி பிடிபடுவார்? அவர் ஏறின மலையில் படியும் இல்லை, பிடியும் இல்லை. அடிக்கடி தன்னை கையில் பிடிபட்டவர் போல் காண்பிக்கும் கிருஷ்ணனால் அந்த யவனராஜன் தூரத்திலிருந்த ஒரு மலை குகைக்கு கொண்டு போகப்பட்டான். யது குலத்தில் பிறந்த உனக்கு புறங்காட்டியோடுவது தகுதியல்ல என்று நிந்தித்து கொண்டு பின்தொடரும் அவன் பாவம் தீராதவன் ஆகையால் கிருஷ்ணனை அடையவில்லை. இப்படி நிந்திக்கப்பட்ட போதிலும் பகவான் அதை கவனியாமல் மலை குகையினுள் புகுந்தார். அவனும் உட்புகுந்ததும் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு மனிதரை கண்டான். அந்த வாசுதேவனே என்னை இவ்வளவு தூரம் இழுத்து வந்து இங்கே சாது போல் உறங்குகிறான் என்று நிச்சயித்து மூடனான அந்த யவனன் அம்மனிதரை கிருஷ்ணன் என்று எண்ணி காலால் உதைத்தான். வெகு காலமாக உறங்கிக் கொண்டிருந்த அம்மனிதர் எழுந்து மெதுவாக கண்களை திறந்து 4 திசைகளிலும் பார்ப்பவராய் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த யவனனை கண்டார். ராஜன்னு கண்டதும் கோபம் கொண்ட அவருடைய சரீரத்திலிருந்து கிளம்பிய அக்னியால் எரிக்கப்பட்டு அந்த யவனன் நொடிப்பொழுதில் சாம்பலாக ஆனான். அந்த மகான் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர், மாந்தாதாவின் புத்திரர், சத்திய பிரதிஜை உடையவர், பிராமண பக்தர், முச்சுக்குந்தர் என பிரசித்தி பெற்றவர். அவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் வெகுகாலம் தேவலோகத்திலிருந்து தேவர்களுக்கு உதவி புரிந்தவர். தேவர்கள் குகப் பெருமானை சேனா நாயகராக அடைந்ததும் இவருக்கு விடை கொடுத்து பூலோகத்திற்கு அனுப்பினார்கள். தேவ வருஷங்களில் பல கடந்துவிட்டதால் இவர் பூலோகம் வரும்போது இவருடைய பந்துக்களோ பிரஜைகளோ ஒருவரும் இல்லை. மிகவும் களைத்திருந்த இவர் ஒரு குகையில் புகுந்து வெகுகாலம் யோக நித்திரை போன்ற உறக்கத்தில் இருந்தார். அவருடைய அந்நித்திரையை இடையில் கலைப்பவர்கள் சாம்பலாக வேண்டும் என்று தேவர்களின் சாபம் ஏற்பட்டிருந்தது. யவனன் சாம்பலாக்கப்பட்டதும் பக்தர்களை காப்பாற்றும் பகவான் விவேகியான முச்சுக்குந்தருக்கு தனது காட்சியை அளித்தார். ஸ்ரீ பகவான் கூறியது: ராஜ ரிஷியே, உமக்கிஷ்டமான வரங்களை கேட்கலாம். ஆசைகள் அனைத்தையும் உமக்கு நான் அளிக்கிறேன். என்னை சரணடைந்த எம்மனிதனும் மறுபடி வருத்தமடைதல் தகாது. முச்சுக்குந்தர் கூறியது: பிரபுவே, துறவிகள் விரும்பும் உமது திருவடி சேவையை தவிர வேறு எந்த வரத்தையும் நான் விரும்பவில்லை. கிருஷ்ணா, விவேகியான எவன்தான் மோட்சத்தை அளிக்கும் உம்மை ஆராதித்து தனது பந்தத்திற்கு காரணமான வரத்தை கேட்பான்? ஈஷா, ஆகையால் ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் இவைகளிலிருந்து உண்டான ஐஸ்வர்யம், சத்ரு விநாசம், தர்மம் முதலிய ஆக்கங்களை முற்றும் துறந்து புண்ணிய பாப ரூபமான தோஷங்களில் இல்லாதவரும் முக்குண வடிவான மாயைக்கு அப்பாற்பட்டவரும் இரண்டில்லாதவரும் விஞ்ஞான ரூபியும் பரம புருஷருமான உம்மை சரணடைகின்றேன். ஸ்ரீ பகவான் கூறியது: பூமண்டலாதிபதியான அரசே, உமது மதி கலங்கமற்றது, திடமானது. வரங்களால் ஆசை காட்டப்பட்ட போதிலும் அவ்வாசைகளால் அசைக்கப்படவில்லையல்லவா? என்னிடத்தில் நிலைத்த மனத்துடன் பூமியில் நீர் இஷ்டம் போல் சஞ்சரிக்கலாம். உமக்கு என்னிடம் பக்தி எப்பொழுதும் குறைவுபடாமல் இருக்கட்டும்.
அரசே, அடுத்த பிறவியில் நீர் எல்லா உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகும் அந்தன சிரேஷ்டராக தோன்றி பரமாத்மாவான என்னை நிச்சயமாக வந்தடைவீர். இவ்வாறு அனுகிரகிக்கப்பட்ட இக்ஷ்வாகு புத்திரரான முச்சுகுந்தர் பகவானை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்து குகையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி சென்று பதரிக் ஆசிரமத்தை அடைந்து தவத்தால் ஸ்ரீ ஹரியை ஆராதிக்கலானார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யவனர்களால் சூழப்பட்ட மதுராபுரிக்கு திரும்பி வந்து அம்லேச்சர்களின் சேனையை அழித்து அவர்களுடைய பொருளை துவாரகைக்கு கொண்டு போனார். கிருஷ்ணனால் ஏவப்பட்டு மனிதர்களாலும் எருதுகள் மேலும் அப்பொருட்கள் கொண்டு போகப்படும் பொழுது மீண்டும் 23 அக்ஷௌகினி சேனைகளுடன் ஜராசந்தன் வந்து சேர்ந்தான். ராஜன்னு, சத்ரு சேனையின் வேகத்தை கண்ணுற்று பலராமரும் கிருஷ்ணனும் மனித இயற்கையை பின்பற்றி விரைந்து ஓடினார்கள். பயமில்லாத அவர்கள் ஏராளமான பொருட்களை எரிந்துவிட்டு பயந்தவர்களை விட அதிகமாய் பயந்தவர்கள் போல் தாமரையொத்த பாதங்களால் பல யோஜனை தூரம் சென்றனர். அந்த சர்வேஸ்வரர்களுடைய மகிமையை அறியாதவனும் முரட்டு பலமுடையவனுமான ஜராசந்தன் அவர்கள் ஓடுவதை பார்த்து நகைத்து தேர் படைகளுடன் பின்தொடர்ந்தான். வெகு தூரம் சென்று களைப்படைந்த அவர்கள் தேவேந்திரன் எக்காலத்தும் மழை பொழியும் சிறப்பு பெற்ற பிரவர்ஷனம் என்னும் உயர்ந்த மலை மீது ஏறினார்கள். ராஜன்னு, மலையில் அவர்கள் மறைந்ததைக் கண்டும் அவர்கள் இருந்த இடத்தை அறியமாட்டாமல் ஜராசந்தன் மலையை சுற்றி கட்டைகளால் தீயை மூட்டி எரித்தான். பலராமனும் கிருஷ்ணனும் மலை சாரலில் தீ பரவியபோது 11 யோஜனை பரந்துயர்ந்த அம்மலை மீதிருந்து உயர கிளம்பி பூமியில் குதித்தார்கள். ராஜன்னு, யது சிரேஷ்டர்களான பலராமனும் கிருஷ்ணனும் பரிவாரங்களுடன் பகைவர் கண்ணுக்கு தெரியாமல் சமுத்திரத்தால் சூழப்பட்ட தங்கள் பட்டணத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். மகத தேசத்து அரசனான ஜராசந்தன் பலராமனும் கிருஷ்ணனும் எரிந்து போயிருக்க வேண்டும் என்று வீணான நம்பிக்கையுடன் பெருஞ்சேனையை திருப்பி அழைத்து கொண்டு தனது தேசம் போய்ச் சேர்ந்தான். ஆனர்த்த தேசத்தரசனும் மிகுந்த செல்வம் படைத்தவனுமான ரைவத மகாராஜா தனது பெண்ணான ரேவதியை பிரம்ம தேவரால் ஏவப்பட்டு பலராமனுக்கு விவாகம் செய்வித்தார் என்பது ஏற்கனவே கூறப்பட்டது. இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் ஜராசந்த யுத்தம் எனப்படும் 52வது அத்தியாயம் முற்றும்.